வணக்கங்க. நான் உங்கள் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் சென்னியின் வாழ் எபிசோட் நம்பர் 9. இந்த எபிசோடோட டைட்டில் அணங்கின் தாக்குதல். வாயிற்காவலன் கதவு திறந்து விட அது வழியாக நுழையிற கொற்றவனை அங்கே இருக்கண்ணி தான் முதல்ல பார்த்ததுமே அவளுக்கு மனசு ஏதோ பண்ணுச்சு. பழையனோட அறைக்குள்ளே வந்த கொற்றவன் அந்த அறைக்குள்ள பாண்டிய மன்னர், சேர மன்னர், அங்கையர்கண்ணி, சேர இளவல், வஞ்சி பொறையன், முதிரைமலை கோமான், பிட்டங்கொற்றன், பாண்டிய அமைச்சர்கள் எல்லாரும் வட்ட மேஜையில் உட்காந்துருந்ததை பார்த்தான். அறை கதவை சாத்தினாங்க. அவனை கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டு பழையன் தன்னோட இருக்கைக்கு போய் உட்கார கொற்றவன் எல்லாரையும் தலை வணங்கி கும்பிட்டான். உட்காருங்க அப்படின்னாரு பாண்டிய மன்னர். வேண்டாம் அரசு, உங்க எல்லார் முன்னாடியும் நான் உட்கார்றதா வேண்டாம் அப்படின்னு பணிவோட சொன்னான். இந்த தடவை பாண்டிய மன்னர் கொஞ்சம் அழுத்தி, இளம்பெரும் சென்னியோட தூதுவரே உட்காருங்க அப்படின்னாரு. சும்மாலாம் உன்னை மதிக்கலப்பா, சோழ தூதுவரா வந்ததால தான் உன்னை மதிக்கிறோம் அப்படின்னு மன்னர் சொல்லாம சொன்னதும் அதை புரிஞ்சுக்கிட்டு உத்தரவு அரசேன்னு தனக்கு முன்னாடி தங்க வேலைப்பாடோட இருந்த மர நாற்காலியில பணியோட உட்காந்தான் கொற்றவன். பசியும் களைப்பும் போயிடுச்சா தூதுவரே அப்படின்னு குசலம் விசாரிச்சாரு சேர மன்னர். அதுல கொஞ்சம் கிண்டல் இருந்ததோ, ஆனா அதுக்கும் புன்னகையோட ஆச்சு அரசே அப்படின்னு சொன்னா கொற்றவன். அதை விரும்பாதவர் மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டார் அவரு. அவன் அதை பொருட்படுத்தாம பாண்டிய மன்னரை பார்த்தான். பாண்டியரே, நீங்களாச்சு சோழராச்சு, என்னன்னு விசாரிங்கன்னாரு சேர மன்னர். பாண்டியர் உடனே என்ன தூது செய்தி அனுப்பியிருக்காரு சென்னி அப்படின்னு கேட்டாரு கொற்றவனை பார்த்து. கொற்றவன் அந்த மடலை எடுத்து வெளியில எடுத்ததும் அதையே எல்லாரும் பார்த்தாங்க. அங்கையர்கண்ணி மட்டும் அவனையே பார்த்துட்டு இருந்தான். மடலை வெளியில எடுத்ததும் எந்திரிச்சு நின்ன கொற்றவன் பணிவோட அதை பாண்டிய மன்னரை பார்த்து நீட்டினான். சட்டுன்னு எந்திரிச்ச அங்கையர்கண்ணி அதை அவன்கிட்டேருந்து வாங்கி அப்பா கிட்ட கொடுத்துட்டு உக்காந்தான். அப்பவும் அவனை தான் பார்த்துட்டு இருந்தான். உக்காருங்கன்னு சொல்லிட்டு மடலை பார்த்தாரு பாண்டிய மன்னர். அடைப்பு கருவியா இருந்த சோழரோட புலி சின்னத்தை நகர்த்தி மடலுக்குள்ள இருந்த ஓலைய வெளியில எடுத்தாரு. தென்னாட்டிலேயே ரொம்ப விலை மதிப்பு மிக்க தூது ஓலை அது. அப்புறம் சுருண்டு கிடந்த அந்த ஓலையை பிரிச்சு பார்த்தாரு பாண்டியர். பாண்டியருக்கும் சேரருக்கும் சென்னி எழுதுவது, நம்ம மூவேந்தர்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளை களைய சோழம் விரும்புது. நம்ம மோதல்ல தமிழ் நிலத்துக்கு ரொம்ப அவசியமான மூவேந்தர் கூட்டுப்படையை கலைச்சது எனக்கு மனசு நெருடலை உண்டாக்குச்சு. அதனால நம்ம 3 பேரும் உடன்படிக்கைக்கு வர்றது நமக்கும் நம்ம கண்களான தமிழ் மக்களுக்கும் மண்ணுக்கும் நன்மை பயக்கும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். முறிஞ்சு போன நம்ம ஒப்பந்தத்தை புதுப்பிக்க ஆசைப்படுறேன். நண்பர் சேரரும் மதுரையில் இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து புது ஒப்பந்தத்தை உருவாக்கி என் தூதுவனான கொற்றவன் கிட்ட கொடுங்க. அந்த ஒப்பந்த விதிகளை பார்க்க நான் ஆவலாக காத்துட்ருக்கேன்னு அந்த ஓலையில் எழுதியிருந்தது. ஓலையை படிச்சு முடிச்ச பாண்டிய மன்னர் முகத்துல யோசனையோட சேரர்கிட்ட அதை கொடுத்தாரு. சேரர் அதை வாங்கி படிக்கிற நேரம் பாண்டியர் அதே யோசனையோட கொற்றவனை பார்த்தாரு. அவன் அதே புன்னகையோடையும் பணியோடையும் உட்கார்ந்திருந்தான். சேர மன்னரும் ஓலையை படிச்சு முடிச்சாரு. மடலை சுருட்டின சேரரும் கொற்றவனை பார்த்தாரு. சோழர் நட்பை விரும்புறார் இல்லையா அப்படின்னு பாண்டிய மன்னர் கேட்டாரு. நான் அனுப்பின சுயம்பர அழைப்புதல் சோழருக்கும் வந்திருக்கும்ல, அவரும் மதுரைக்கு வந்திருந்தா மூவேந்தர்களும் ஒன்னா உட்காந்து பேசி ஒப்பந்தத்தை புதுப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டாரு பாண்டிய மன்னர். மன்னிக்கணும் அரசே, நான் கோழியூர் அதாவது உறையூர்ல இருந்த வரைக்கும் உங்க அழைப்பு எதுவும் வந்த மாதிரி தெரியல. ஒருவேளை நான் கிளம்பின பின்னாடி உங்களோட அழைப்பு எங்க சோழ மன்னருக்கு வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். உங்களோட தூது பதிலை எதிர்பார்த்து அவர் உறையூர்ல காத்துட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கொற்றவன். நாங்கள் சொல்ல போகிற பதிலில் தான் நம்மளோட அடுத்த கட்ட உறவு இருக்குன்னு சென்னி சொல்லாமல் சொல்கிறாரு போல அப்படின்னாரு சேர மன்னர். சோழர் கொஞ்சம் இறங்கி வர்றது சந்தோஷமாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பரே அப்படின்னு சேரரை பார்த்து கேட்டார் பாண்டிய மன்னர். எப்படியோ இது நாள் வரைக்கும் உச்சாணி கொம்பில் இருந்த சோழர் இப்போ கொஞ்சம் இறங்கி வர்றது நல்லா தான் இருக்குது. நம்ம நட்பு வேணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நாம் நம்ம விதிமுறைகளை கண்டிப்பாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் சொல்லிடணும். முக்கியமாக படையோட பராமரிப்பு செலவு, சம உரிமை, நம்ம வீரர்களுக்கான முதல் தரமான ஆயுதங்கள், இது மாதிரி அத்தனையும் இந்த தடவை ஒப்பந்தத்தில் தெளிவாக இருக்கணும் அப்படின்னாரு சேரர். பாண்டிய மன்னரும் அதை ஒத்துக்கிட்டு தலை அசைச்சாரு. எங்கள் தரப்பு விதிகள் சீக்கிரமே கொடுக்கப்படும். தூதுவர் அது வரைக்கும் இங்கேயே தங்கலாம். என் பொண்ணோட கல்யாண தேர்வு விழா அதாவது சுயம்பரம் நடந்துட்டுருக்கு.
நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னாரு பாண்டிய மன்னர். சந்தோஷம் அரசே அப்படின்னா கொற்றவன். பாண்டிய இளவரசியானா கொற்றவன் மேலே வச்ச கண்ணு வாங்காமல் உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் கொற்றவனுக்கு உத்தரவு கொடுத்துட்டு அங்கேருந்தவங்க கூட்டு ஆலோசனையில் இறங்கினாங்க. இதுக்கப்புறம் அங்கே நமக்கு வேலை இல்லைன்னு நினச்ச அங்கேயர்கண்ணி தானும் ஆலோசனையில் கவனமாக தான் இருக்கேன்னு கொஞ்சம் நடிச்சா. அப்புறம் சாக்கு போக்கு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினான். கொற்றவனோட நினைப்போடையே தன்னோட ரூமுக்கு போனான். அங்கேயர்கண்ணி அங்கே ரூமுக்கு போனதும் அங்கே ரூமுக்குள்ள கொற்றவன் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டா. சட்டுன்னு கூச்சமும் நாணமும் வர வேற பக்கம் பார்த்துட்டு, ஐயோ நீங்கள் என் ரூமில் அப்படின்னு கேட்டா. கொற்றவனானா, ஐயோ தேவி மன்னிக்கணும் தப்பு நடந்துருச்சு அப்படின்னா பரபரப்போட. அவனை திரும்பி பார்த்தா இங்கே எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கிறதால என் ரூம்னு நினச்சி உங்கள் ரூமுக்குள்ளே வந்துட்டேன் தேவி. என்னை பொறுப்பாக கூட்டிகிட்டு வந்த வீரங்க இப்போ பொறுப்பு இல்லாமல் எங்கேயோ மறைஞ்சிட்டாங்க. அதான் வழி தப்பி நான் இங்கே வந்துட்டேன். என்னை தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு பதறின கொற்றவன் கண்ணு மண்ணு தெரியாமல் நகர்ந்து பக்கத்தில் இருந்த மேஜையில் தன்னோட காலை இடிச்சுக்கிட்டான். அம்மான்னு அவன் வலியில் முகம் சுழிக்க அதை பார்த்து அங்கேயர்கண்ணிக்கு உதட்ட மீறி சிரிப்பு வந்துடுச்சு. இருந்தாலும் ஒரு பாவனை கூட காட்டாம அடக்கிக்கிட்டு மின்னு முழுங்கினா அவ. முகம் சுழிச்சு அடிப்பட்ட இடத்த தேய்ச்சிக்கிட்டே, நான் வெளியேறிடுறேன் தேவி, இதை பாண்டிய மன்னர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, அப்புறம் என்னால் என் சோழ நாட்டுக்கும் சோழ மாமன்னருக்கும் களங்கம் வந்துடும் சொன்னபடியே ரூம் வாசலை பார்த்து வந்தான் கொற்றவன். பாண்டிய இளவரசி அவனுக்கு வழி விட்டு வாசல்லேருந்து விலகுனான். அப்போ கொஞ்சம் நெருக்கமாக உரசிட்டு அவளை கிராஸ் பண்ணி போக வேண்டி இருந்தது கொற்றவனுக்கு. ரூம்லேருந்து வெளியில் போன கொற்றவன் அறைக்குள்ளே இருக்க அவளை திரும்பி பார்த்தான். தேவி அப்படின்னா. தரையை பார்த்துட்டு இருந்த பாண்டிய இளவரசி அவனை நிமிர்ந்து பார்த்தா. அவ கண்ணே கேள்வி கேட்டுச்சு. அந்த மன்னிப்பு அப்படின்னு அவன் கேட்குற தோனி பாண்டிய இளவரசிக்கு சிரிப்பை வரவழைச்சுது. இப்பவும் உள்ளுக்குள்ள சிரிச்சிட்டு இருந்தா. ஆனால் சிரிப்பு பிறரை ஈர்க்கிற கருவி அப்படிங்கிறதால பெரும்பாலும் அதை மறைச்சிருவாங்க. அப்படிதான் அங்கேயர்கண்ணியும் எவ்வளோ தடவை சிரிப்பு வந்தாலும் ஒரு சொட்டு கூட சிந்தாம செதறாம இருந்தா. அப்புறம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா. அதை கேட்டதும் கொற்றவன் ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி பூரிச்சு போய், நல்லது நன்றி தேவி அப்படின்னா. அவனோட கலகலப்பான செயலால ஈர்க்கப்பட்டு அங்கேயர்கண்ணியோட முகம் செவக்க ஆரம்பிச்சுது. எங்க அவன் முன்னாடி தன்னோட முத்துப்பல் சிரிப்பை கொட்டிடுவோமோன்னு பயப்பட்டவ கதவை சாத்த போனான். அப்போ தேவி ஒரு நொடி அப்படின்னா கொற்றவன். அவ மூடியும் மூடாமையும் இருக்க 2 கதவுகளுக்கும் இடையில தெரிஞ்ச கொற்றவனை கேள்வியோட பார்த்தா. அப்புறம் என்ன உதவி, உங்க ரூமுக்கு போற வரைக்கும் துணையா வரணுமோ அப்படின்னு கேட்டு தன்னாலையும் ஜோக்க அடிக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சா. அது இல்லைன்னு ஆரம்பிச்ச கொற்றவன் யாராவது வர்றாங்களான்னு பார்த்தான். அப்புறம் அவளை பார்த்து ரொம்ப மெதுவா, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி தேவைப்படுது. அதுக்குள்ள மூவேந்தர்களோட ஒற்றுமை, தமிழக மக்களோட தலையெழுத்து இதெல்லாம் அடங்கி இருக்கு. இது சம்பந்தமா உங்களை நான் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல சந்திச்சு பேசணும். சூரியன் மறைஞ்சதும் என் கோரிக்கையை கேட்க கொஞ்சம் மனசு வைங்க. எங்க சந்திக்கிறதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் வரேன், யாரோ வர்றது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவசரமா கிளம்பினான் கொற்றவன். அவன் போன பின்னாடியும் அவன் நின்ன இடத்துலயே கண்ணை விளக்காத அங்கேயர்கண்ணியோட முகம் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஒன்று போல சூடிக்கிச்சு. அதை அடுத்து சின்ன புன்னகை முறுவலோட கதவை சாத்தினா அவ. கொற்றவன் இளவரசி ரூம்ல இருந்து வெளியில வந்தது, அப்புறம் இளவரசியோட பேசுனதுன்னு அத்தனையும் ரொம்ப பக்கத்திலேயே மறைஞ்சிருந்து கேட்ட தோழி பிறை கொதிச்சு போயிருந்தா. இவளுக்கு போய் இத்தனை ஆம்பளைங்க போட்டி போடுறதா? எனக்குன்னு இவர் மட்டும்தான் இருக்காரு, இவரையும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அடியே அங்கேயர்கண்ணி, என் வழியில நீ ரொம்ப குறுக்க வர்ற, உன்னை பார்த்துக்கிறேன்னு மனசுக்குள்ள பொறுமுன பிறை அங்கிருந்து கிளம்பினான். சரி இவ போகட்டும். ரூமுக்குள்ள போன அங்கேயர்கண்ணி என்ன பண்றான்னு பார்க்கலாம். கொற்றவன் கொஞ்சம் முன்னாடி சொன்னதையே அன்னைக்கு முழுக்க அங்கேயர்கண்ணி மனசுல போட்டு மின்னுட்டு இருந்தா. படுக்கையில படுத்து விட்டத்தை பார்த்துட்டும் எந்திரிச்சு உக்காந்துட்டும் ட்ரெஸ் மாற்றும் போதும் தண்ணி குடிக்கும் போதும் பல்லாங்குழி விளையாடும் போதும்னு கொற்றவனையும் அவன் தன்னை ரகசியமா பார்க்க விரும்பினதையும் திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்தா. ஒரு நேரம் சே முன்னாடி பின்னாடி அறிமுகமே இல்லாதவர், சோழ தூதுவர், அவரை போய் ரகசியமா பார்க்கறதா அப்படின்னு நினைச்சா. இன்னொரு நேரம் மூவேந்தர்களோட ஒற்றுமை, தமிழ் மக்களோட நலன்லாம் என்னன்னோ சொல்றாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சா. மெதுவா மனசு மாதிரி ரொம்ப நேரம்லாம் பார்க்க போறது இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்தான். அதுக்கப்புறம் என்னன்னு தான் கேட்போமே அப்படின்னு மனசு அவன் பக்கம் சாஞ்சுது. அப்படியே நேரம் போச்சு. சாயந்தரம் வந்தது.
தன்னோட ரூம்ல இருந்துட்டு சூரியன் மெதுவா மறையிற காட்சியை பார்த்த அங்கேற்கண்ணி இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருதலை கொள்ளி எறும்பா தவிச்சா. கொற்றவன் தன்னோட ரூம் கதவை திறந்தான். வெளியில வேலைக்கார பொண்ணுங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கைகளில் விளக்கு எரிக்க யூஸ் பண்ற மீன் எண்ணெய் கிண்ணங்களும் திரிப்பெட்டியும் இருந்தது. அவங்க வழக்கமா விளக்கு ஏத்துற பொண்ணுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட கொற்றவன் முறுவலோட வாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து அவங்க உள்ள நுழைஞ்சு விளக்குல திரிய போட்டு எண்ணெய் ரொப்பி பற்ற வச்சுட்டு கிளம்ப போனாங்க. அப்போ அவங்கள ஒருத்தி கொற்றவனை நெருங்கி வந்து என்னோட வாங்க அப்படின்னா. முதல்ல அவளை பார்த்து கொற்றவனுக்கு தயக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு புரிஞ்சுது இது யாரோட ஏற்பாடா இருக்கும் அப்படின்னு. அதை எடுத்து அழைப்புக்காக காத்துட்டு இருக்காம லேட் பண்ணாம உடனே அவ பின்னாடி போனான். அது அரண்மனை விளக்கேத்துற நேரங்கிறதால நிறைய இடம் இருண்டு கிடந்துச்சு. அதை பனிப்பொண்ணும் கொற்றவனும் அந்த இருட்டை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படியே நடந்து போய் அரண்மனைக்குள்ளேயே ஒரு முற்றத்துக்கு வந்தாங்க. அங்க விளக்கொளியில மின்னுற தேவதை மாதிரி காத்துட்டு இருந்தா பாண்டி இளவரசி அங்கேற்கண்ணி. அவளை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டான் கொற்றவன். அங்கேற்கண்ணி கண்ணசைவிலேயே பக்கத்துல இருந்த பனிப்பெண்ண நீ கிளம்பு அப்படின்னா. அப்புறம் எதிர்த்தாப்புல நிக்கிற கொற்றவனை பார்த்தா. என்னதான் வெளியில தைரியமானவளா காட்டிக்கிட்டாலும் அவளுக்கு உள்ளுக்குள்ள கூச்சமும் படபடப்பும் இருந்தது. நன்றி தேவி, எங்க நீங்க கூப்பிடாம போயிடுவீங்களோன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்னு கொற்றவன் கும்பிட்ட கையை இறக்கிக்கிட்டே சொன்னான். அதை பொருட்படுத்தாத மாதிரி என்ன விஷயம்னு வார்த்தையால ஒரு வெட்டுனா அங்கேற்கண்ணி. நான் முன்னாடியே சொன்னதுதான் தேவி, நம்ம மூவேந்தர் கூட்டுப்படைய திரும்ப உருவாக்க சோழ மன்னர் நினைக்கிறாரு. எங்க அது நடக்காம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா கொற்றவன். அதான் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க போறோமே அப்படின்னு கேட்டா அங்கேற்கண்ணி. 1-2 வார்த்தைகளோட அவ நிறுத்திக்கிட்டா. கூச்சமா இருக்கும்ல, அதுலதான் ஏதாவது தடங்கள் வந்துடுமோன்னு இழுத்தான் கொற்றவன். அப்படி என்ன தடங்கள் வரப்போகுது அப்படின்னு கேட்டா அவர். மரியாதைக்குரிய உங்க அப்பாவும் சேர மன்னரும் புது விதிகள் உருவாக்க போறாங்க. இந்நேரம் விதியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா அதுல அவங்க ஒத்த விதியை ஏத்துனா திரும்பவும் மன்னர்களுக்குள்ள புகைச்சல் பூசல் உருவாகும் தேவி அப்படின்னா கொற்றவன். திரும்பி நின்றுட்டு இருந்த இளவரசி அது என்னங்கிறது மாதிரி திரும்பி பார்த்தா. சரி, இதோட கதையை முடிச்சிடலாம். இந்த விளக்கோழியில தேவதை மாதிரி தெரிஞ்சா இளவரசி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, உடனே எனக்கு ஒரு திருக்குறள் தான் நினைவுக்கு வருது. அணங்கு கொல் ஆய்மயில் கொல்லோ கனங்குழை மாதர் கொல் மாலும் என் நெஞ்சு. அணங்கு கொல் ஆய்மயில் கொல்லோ கனங்குழை மாதர் கொல் மாலும் என் நெஞ்சு. அதாவது ஒருத்தியை பார்க்கும்போது இவ தெய்வ பெண்ணோ மயிலோ கனமான குழை அணிஞ்ச மனித பெண்ணோ என் நெஞ்சம் மயங்குதே அப்படின்னு ஒரு பார்வை, அவனோட பார்வை இருக்குதான். இதுதான் பொருள், இதுதான் இந்த பார்வை தான். அதுக்கும் நம்ம கிட்ட குறள் இருக்குல்ல, நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்னது உடைத்து. அதாவது அவ வீசுற விழி வேலுக்கு எதிரா நான் அவளை பார்க்க, அந்த கணமே அவ என்ன திரும்பி பார்க்க, அது ஒருத்தி மட்டும் பார்க்குற பார்வை மாதிரி இல்லை, ஒரு சேனையோட வந்து தாக்குற மாதிரி இருந்துதான் அந்த ஒரு பார்வை. என்ன ஒரு அழகான ஊமை இல்லை? மொத்தமா வந்து தாக்குறதுன்றது இதுதானோ? இந்த படை தாக்குதல்ல கொற்றவன் விழுந்துட்டானா இல்ல அங்கேற்கண்ணி விழுந்தாளா? என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.